ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு என்பதை நம்ம தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியில பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கோம். இந்த நிலையில நேற்று ஒரு வீடியோ ரொம்ப வைரலா சோசியல் மீடியால பரவுச்சு. ஈரோட்ல தேசிய நெடுஞ்சாலையிலேயே ஜான் என்பவரை அவருடைய மனைவியினுடைய கண் முன்னாடி வெட்டி படுகொலை செய்யறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது பதபதைக்க வைக்கிறது. ஈரக்கொலை நடங்கிற அளவுக்கு என்னப்பா தமிழ்நாடா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு கேட்க தோன்றுகிறது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. அந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பிளர் பண்ணி போட ட்ரை பண்றோம். இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க அதை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிருங்க. நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த கொலைகள் எவ்வளவு தெரியுமா? எங்களுடைய ஆட்சி காலத்துல காவல்துறையினுடைய சீரிய நடவடிக்கையால எவ்வளவு கொலைகள் குறைஞ்சிருக்கு தெரியுமா என்றெல்லாம் பேசியிருக்கிறாரு. சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது போன்ற தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது 2024 ஆண்டில் கொலை குற்றங்கள் 6.8 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அதாவது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது 109 கொலைகள் குறைந்திருக்கின்றன. அதேபோல் பழிக்கு பழி வாங்கும் கொலைகளின் எண்ணிக்கையும் 2024 ஆண்டில் 42.72 விழுக்காடு குறைந்துள்ளது. முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொலைகள் இந்த சட்டம் ஒழுங்கு பற்றிலாம் பேசுவதற்கு திமுகவுக்கு துளி கூட அருகதை கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்தோட கம்பேர் கூட பண்ண முடியாது. அனைவருக்குமே தெரியும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி, எடப்பாடி அவர்கள் இருந்தபோதும் சரி, இந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடவில்லை இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இருக்குன்னு பாருங்களேன். சட்ட ஒழுங்கு என்று பேசும்பொழுது எல்லா காலத்திலும் கொலைகள் நடக்கும். அது முன்பகை காரணமாக இந்த கேங் வார்லாம் தடுக்க முடியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துல புகுந்து ஆசிரியை வெட்டுவது, மருத்துவமனைக்குள்ள புகுந்து வெட்டுவது, மதுரையில மீனாட்சி மருத்துவமனைக்குள்ளேயே புகுந்து வெட்டியிருக்காங்க. ஒரு ஏடிஜிபி தானாக முன்வந்து எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது, பட்ட பகல்ல வழிப்பறி பண்ணுவது, படுகொலைகள் நடக்கிறது. அது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈரோட்ல இப்ப வீடியோ பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல இது மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த பவேரியா கேங்கு தீரன் அதிகாரம் ஒன்று படம் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஏதோ நடக்கும். நம்ம திரும்பி அந்த காலத்துக்கே போயிட்டோமா, இப்போ 2025 தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி காவல்துறை சீரிய நடவடிக்கை எடுத்திருக்கு, நன்றாக செயல்படுது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுறாரு. காவல்துறைக்கு மட்டும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சிறப்பாக இருக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்காட்லாந்து யாருக்கு சவால் விடக்கூடிய ஒரு போலீஸ் என்று. அதெல்லாம் நிறைய பேர் விமர்சனமாக கிண்டலா சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ் அவ்வளோ கேப்பபிளான ஒரு போலீஸ், அவ்வளோ திறன் படைத்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ரொம்ப அக்கறை படைத்த ஒரு போலீஸ். ஆனா அவங்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருப்பதனால இவங்க அரசாங்கம், திமுக அரசாங்கம் அவங்களுக்கு வேற வேற டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன டாஸ்க் தெரியுமா? பாஜக காரங்க எங்கேயாவது கொடி நட்டு வச்சா அந்த கொடி கம்பத்தை போய் பிடுங்கி போடுங்க. பாஜக காரங்க எங்கேயாவது போராட்டம் பண்ணாங்கன்னா முதல் நாளே போய் வீட்டு காவல்ல வைங்க. பாஜக காரங்க என்ன பண்றாங்க என்பதை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. நல்லூர்ல போய் கதவை தட்டி கைது பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் காவல்துறைக்கு தொடர்ச்சியாக டாஸ்க் கொடுத்தா எங்களுடைய கட்சிக்காரங்க, திமுக காரங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க, அப்படியே கடந்து போயிருங்க. இதெல்லாம் சொன்னா எப்படி காவல்துறையினால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? இதற்கு முந்தைய நாள்ல தான் நம்ம பார்த்தோம், திருநெல்வேலியில முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரே வீடியோ போடுறாரு, எனக்கு என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று. அவர் வீட்டுக்கு வரவையில படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சரி, காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலையில இன்னொரு சம்பவம், இந்த சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி பேசிட்டு இருக்கிற போதே இன்னொரு சம்பவம் என்று மாறி 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 தமிழகம் எங்கும் சட்டம் ஒழுங்கை எங்கெல்லாம் காப்பாற்ற முடியுமோ, எங்கெல்லாம் பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்க முடியுமோ, எங்கெல்லாம் இதை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் பாதுகாப்பை கூடுதலாக போட்டு அவரை பாதுகாத்திருக்க முடியும். தேசிய நெடுஞ்சாலையில பாதுகாப்பு சரியான முறையில் இருந்திருந்தா இந்த படுகொலை நடந்திருக்காது. மருத்துவமனைக்குள்ள பாதுகாப்பு இருந்தா நடந்திருக்காது.
ஒரு அரசு பள்ளிக்குள்ள பாதுகாப்பு தான் நடந்திருக்காது. இதெல்லாம் காவல்துறையினாலையும் இந்த அரசாங்கத்தினால கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குமோ அதையெல்லாம் கோட்டை விட்டு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு என்று மாறு தட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு வீடியோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, த மொமெண்ட் நான் ஆட்சிக்கு வரப்போறேன், ஆட்சி பொறுப்பு ஏற்க போறேன் என்று தெரிந்தவுடன் ஊர்ல இருக்கக்கூடிய ரவுடி பொறுக்கி எல்லாருமே போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா என்னுடைய அரசு வந்துட்டா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று தெரியும் என்று பேசியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ஆட்சியில சொல்லவா வேணும், ரவுடிகள் பொறுக்கிகள் இது போன்ற கேங்ஸ்டர்ஸ் அவர்களுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்கு என்று நம்ம அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கோம். ஆனா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு டைலாக், ஃபேமஸான ஒரு டைலாக், பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உருண்டது என்று நினைத்து கொண்ட மாதிரி அவர் கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகமே உருண்டுருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார் போல. அதனால்தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு என்று கூட தெரியாம சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு என்று பேசும் அளவிற்கு வைத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டில் படுகொலை செய்யப்பட்டக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கா? அரசு பள்ளியில புகுந்து ஆசிரியர்களை வெட்டுவது எப்போ நடந்திருக்கு? மருத்துவமனைக்குள்ள புகுந்து வெட்டுவது எப்போ நடந்திருக்கு? ஒரு ஏடிஜிபி எனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இவர்கள் எல்லாருக்குமே ரவுடிகளுக்கு துளிர் விட்டு போய்விடும் என்பதில் துளி கூட மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுதான் இப்போது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் தேசிய நெடுஞ்சாலைகளாக இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக இந்த ஊருக்குள்ள போற சாலையாக இருக்கட்டும், அங்க நமக்கு உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்பதற்கு என்ன கேரண்டி? இதை பத்தி அதிமுக காரங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டா முதல்வர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு, சாத்தாங்குளம் ஞாபகம் இருக்கா, தூத்துக்குடி ஞாபகம் இருக்கா, அது ஞாபகம் இருக்கா, இது ஞாபகம் இருக்கா, நீங்களாம் பேசலாமா? ஏன் திமுக ஆட்சியில லாக்அப் மரணங்கள் நடப்பதே கிடையாதா? திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய லாக்அப் மரணங்களை இங்கு எத்தனை ஊடகங்கள் எடுத்து பேசியிருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த சம்பவத்தை எவ்வளவு ஒரு வாரம் வச்சு டிபேட் பண்ணக்கூடிய ஊடகங்கள் இப்போ திமுக ஆட்சி நடந்த லாக்அப் மரணங்களுக்கு எத்தனை நாட்கள், ஏன் ஒரு விவாதமாவது எடுத்திருக்கா? உங்களுடைய ஆட்சியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதிமுக ஆட்சி நடக்கலையா என்று ஒரு முதல்வர் பதில் சொல்றாருன்னா நீங்களே உங்களுடைய பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்க்கு விட்டுறேன். அதை தவிர இன்னொன்று சொல்றாரு, அதிமுக காரங்களாம் வெளிநடப்பு பண்றாங்க சட்டமன்றத்திலிருந்து, ஏன் பயந்து ஓடுறீங்க, நான் பேசுவதை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு யாராவது சொல்லணும், நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்றத்துல எத்தனை முறை ஒரு நாளைக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு போறீங்கனாலே எதுக்கு தெரியுமா போவீங்க? வெளிநடப்பு பண்ணுவதற்காகவே சட்டமன்றத்துக்கு போவீங்க. ஒரு ஃபேமஸான மீம் என்னால ஞாபகம் இருக்கு, 2019 இடைத்தேர்தல் அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா, எங்களுக்கு ஒரு எம்எல்ஏவை கூடுதலாக கொடுத்து வெளிநடப்பு செய்வதற்காக இன்னும் ஒரு கூடுதல் உறுப்பினரை எங்களுக்கு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று திமுக காரங்க பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு மீம். ஏன்னா அப்போ நடந்த அதிமுக ஆட்சி, திமுக காரங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்னா எப்போ வெளிநடப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி டெய்லி போயிடுவாங்க, போயிட்டு வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதற்காக கூடுதலாக ஒரு உறுப்பினரை எங்களுக்கு கொடுங்கள் என்று சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்போ கேட்டதாக ஒரு மீம் ஒன்று ஃபேமஸ் ஞாபகம் இருக்கு. சட்டமன்றத்தில் மட்டும் கிடையாது, பாராளுமன்றத்தில் திமுக காரங்க என்ன பண்றாங்க, பாராளுமன்றத்தில் எந்த அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொன்னாலும் சரி அவர்களை பேச விடாமல் ஒன்று கத்துவது, ஊயின்னு கத்துறது. அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு வாக் அவுட். இருந்தாதானே பிரச்சனை, இருந்தாதானே கேள்வி கேட்குறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இருங்க நான் பேசுறது கேட்டுட்டு போங்க, போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க தெரியணும்ல அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்குறதே கிடையாது. எடுத்தேன் பாரு ஓட்டம் என்று ஓடி விடுவது. பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டுருவீங்க, அதுக்கு யாராவது பதில் சொல்றாங்கன்னா ஐயோ நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு ஓடக்கூடிய திமுகவினர் மாற்று கட்சியினரை பார்த்து பயந்து ஓடாதீங்க என்று சொல்வதற்கு அருகதே கிடையாது. அதையும் தாண்டி நிறைய பல்பு வாங்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தில். திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒப்பற்ற தலைவி, நம்மளுடைய கரூர் மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிமணி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மத்திய அரசுனாலே டேட்டா இல்லாத அரசாங்கம் தானே, டேட்டா இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பீங்க, என்சிஆர்பி டேட்டாவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், நீங்க ஒழுங்கா டேட்டா கொடுத்திருந்தா டேட்டா இருக்கும் என்சிஆர்பியில, ஏன்னா மாநில அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் என்சிஆர்பியில நாங்க அப்டேட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லி ஒரு தக்க பதிலடி கொடுத்திருப்பாங்க. ஜோதிமணி அவர்கள் மூஞ்சில ஆடல அப்படியே கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த வீடியோவை பாத்துருங்க. But I also shocked to see your answer that you said regarding the suicide you are blaming NCRP, there is no data. This government is known for no data government, but at least I request you to have a very proper forming a committee or something to access the data across all the state regarding the suicide and its impact. Since you are not able to have a distinction till the time government does not bring a law, why don't it not ban online games and apps in eternity? That's what my question. Thank you. Honorable member must please understand that NCRB data
is basically the data which is given by the state governments. So if your state government has given right data, then it will be reflected properly in the state. So please, Honorable Speaker Sir, I'll request the Honorable Member to kindly look at the entire structure of our polity, the structure by which the Constitution puts the responsibilities under different parts of the government, and then make such comment. This is a very responsible forum. This is the House of the People, and any comment should basically be within the framework of the Constitution. ஆக இவங்களுடைய இந்த வேஷம் எல்லாமே யாரும் இவர்களுக்கு பதிலடி கொடுக்காத வரைதான். யாராவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று ஓட்டம் எடுத்துருவாங்க, இல்லை கப்சி பண்ணிடுவாங்க. ரீசெண்டாக கூட தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள்ட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு. டாஸ்மாக் விதவைகள்னு சொன்னீங்களே, இப்போ விதவைகள் உருவாகலையான்னு என்று கேட்டதுக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. மக்கள் இதற்கெல்லாம் தக்க ஒரு பதிலடி இன்றேனும் ஒரு நாள் கொடுத்தே தீர்வார்கள். உங்களுடைய போலி முகத்திரை ஒவ்வொரு நாளும் அதிகமாக கீழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் உங்களுடைய ஆட்சி என்பது இன்னும் ஒரு வருஷம், அதுக்கு பிறகு வருவீங்களா என்பதெல்லாம் டிபேட்டபிள். ஒரு வருஷத்துக்குள்ள இன்னும் என்னெல்லாம் இவங்க எக்ஸ்போஸ் ஆக போறாங்க என்று பொறுத்திருந்து பார்ப்பதில் உங்களோட நானும் ஆர்வமாக இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவை அதிகபட்சமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.